Hi friends, welcome to Lakshmi Max. ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கேட்டகரி 1 and 4ல டிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. கேட்டகரி 1ங்கும் போது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், கேட்டகரி 4ங்கும் போது ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட் வந்து வரும். கேட்டகரி 2 and 3க்கான ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல நாம எதிர்பார்க்கலாம். சோ இந்த பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி conducted 2012-2025 for the post of NTPC undergraduate notified against Zen number 6/2024 candidates bearing the roll numbers listed herein under have been provisionally shortlisted for the document verification and medical examination. So NTPC UG ஓட CBD 2 எக்ஸாம் வந்து 2012-2025ல வந்து நடந்துச்சு. இதுல கேட்டகரி 1 and 4ல டிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் who have been shortlisted to any one of the above mentioned categories. ஒன்னு அவங்க கேட்டகரி 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்டகரி 4ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். Are given below. Roll number as per ascending order, not in merit wise. Shortlisting of candidates for category number 1 and 4 has been done on the basis of mark out of 100. Okay, CBD 2 வந்து நீங்க 120க்கு எழுதியிருப்பீங்க, ஆனா உங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வச்சு சொல்லியிருக்காங்க. Final recommendation of the candidate to a particular post from category number 1 to category number 4 and the zonal railways will be done after publishing of the result of computer based typing skill test, qualified or not qualified as per merit cum preference in accordance to their qualifying status in CBT-ST and the medical fitness of the candidates. ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ 2 போஸ்ட்டுக்கு, ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கேட்டகரி 1 and 4க்கான டிவி வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் இருக்கு இல்லையா, 2 போஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். அதோட டைப் டெஸ்ட் முடிஞ்சு அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க, யாரெல்லாம் நாட் குவாலிஃபை, டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் டிவி அண்ட் மெடிக்கல் வச்ச பிறகுதான் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரே ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 1க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம், கேட்டகரி நம்பர் 4க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம், 3க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம், 2க்கு எல்லா இதுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கலாம். ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டகரி நம்பர் 1லயும் செலக்ட் ஆவாங்க, அடுத்து வரக்கூடிய 3லயும் செலக்ட் ஆவாங்க. அப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கேட்டகரி நம்பர் 1 and 4 வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி நம்பர் 2 and 3 இருக்கு இல்லையா, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், அவங்களுக்கு டைப் டெஸ்ட் வந்து நடக்கும், ஸ்கில் டெஸ்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் குவாலிஃபை ஆவாங்க, யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகுவாங்கிறத செக் பண்ற வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அகைன் அவங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, சோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. In case candidate's medical standard is lower than the prescribed for category against which his or her name is appearing in the select list before medical, it will be examined if he or she is eligible for any of the other categories he or she opted for in order of his or her preference. He or she will be placed in the select list of this category. This may result in outstanding of some of the candidates from select in the list lower merit even after completion of DV and medical. The final allotment of category or post railway will be based on merit, post preference, medical fitness, CBT-ST அதாவது டைப் டெஸ்ட் அண்ட் வேகன்சி அண்ட் டேட் ஆஃப் பேனல் ப்ரிப்பரேஷன். அதாவது 1 2 3 4 கேட்டகரி இருக்கு இல்லையா, சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல்ல ஏதோ ஒரு கேட்டகரிக்கு அவங்க வந்து அன்ஃபிட்டா இருக்காங்க, மெடிக்கலுக்கு அவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மெடிக்கல் வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. ஆனா அவங்க வந்து மத்த ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு எலிஜிபிளா இருக்காங்க அப்படின்னா, அதுல கிளியர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட்ல உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சொல்றது புரியுதா? இப்ப செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 4 இதுக்குமே செலக்ட் ஆகுறாரு, இன்னும் இதுக்கு வந்து ரிசல்ட் வரல. இப்ப கேட்டகரி நம்பர் 1 and 4க்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 2 இதுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேட்டகரி நம்பர் 4க்கோ 1க்கோ அவங்க மெடிக்கலி அன்ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா, வேற ஏதாவது கேட்டகரிக்கு அவங்க ஃபிட்டா இருந்தாங்க அப்படின்னா அதுல அவங்களை என்ன பண்ணிருவாங்க, அதுல வந்து அவங்கள போட்டுருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபைனலா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது பண்ணும்போது அவங்களோட மார்க், அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அவங்க நடத்தின அந்த ஸ்கில் டெஸ்ட், அது எல்லாத்தையும் வச்சுதான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டர் வந்து போடுவாங்க. ஓகே, எந்த கேட்டகரிங்கிறத அப்பதான் என்ன பண்ணுவாங்க, தெளிவா போடுவாங்க. ஓகேவா? டிவி will be held at the place indicate in the e-call letter for DV. ஓகே,
இப்ப ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? அதுல வந்து எங்க உங்களுக்கு டிவி நடக்க போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு மெயிலும் அனுப்புவாங்க. எஸ்எம்எஸ் வழியாவும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எங்க டிவி நடக்குதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்க நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து இ கால் லெட்டரை வந்து என்ன பண்ணிக்கலாம், டிவிக்கான கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் மே நோட் தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிவி தே வில் பி சென்ட் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் த நாமினேட்டட் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் லொகேட்டட் இன் த ஆஃப் ஆர்ஆர்பிஸ் ஆஃப் த ஆன் த நெக்ஸ்ட் டே ஆஃப் டிவி. ஓகே, இப்போ நீங்க இன்னைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இன்னைக்கு நாள் ஃபுல்லா நடக்கும். எல்லாமே ரொம்ப கிளியரா செக் பண்ணுவாங்க. நாம கொடுத்த எல்லாமே கரெக்டா இருக்கா, நாம தான் டிவிக்கு போயிருக்கோமா இல்ல, எல்லாமே வந்து கரெக்டா செக் பண்ணுவாங்க. அதுக்கே வந்து 1 டே ஃபுல்லாவே ஆகிரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் தான் டைம் எடுத்திருக்கு. ஏன்னா டிவி போகும்போது சர்டிபிகேட்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு வந்து அஃபிடவிட் வாங்கிட்டு போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் இப்போ உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்க நேம்ல ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, இல்ல உங்க ஆதார் கார்டுல ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் லாயர் கிட்ட அஃபிடவிட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆனா சின்ன சின்ன இதை வந்து விட்டுருவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு இதுல வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனா அது நீங்க தான் போயிருக்கீங்க, உங்களோட நேம் தான் அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு பயப்பட வேண்டாம். ஐயோ இந்த சர்டிபிகேட் வச்சு நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. நீங்க கவர்மெண்ட் லாயர் கிட்ட அஃபிடவிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், டிவிக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, அப்ப இதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகிருமா? அப்ப அடுத்து 2வது நாள் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கும். சில பேருக்கு 2 நாள்லாம் டிவி நடந்திருக்கு, அதுக்கடுத்து 2 நாள் மெடிக்கல் நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் மினிமம் டிவி அண்ட் மெடிக்கல் முடிக்கிறதுக்கு மினிமம் 2 நாள், மேக்சிமம் 4 நாள் வரைக்கும் ஆகும். அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க அவங்க. கேண்டிடேட் மே நோட் தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிவி அவங்க வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு மெடிக்கல் வந்து நடக்கும். கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் மோர் தென் 3 to 4 days. சொன்னேன் பாத்தீங்களா, சில பேருக்கு ஒரே நாள்ல டிவி முடிஞ்சிடும், சில பேருக்கு 2 நாள் ஆகும். சர்டிபிகேட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் மெடிக்கலும் பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள்ல முடியும். ஓகேவா? ரிகார்டிங் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிவி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் பி கேரிட் அவுட் பை ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஆர் ஹெல்த் யூனிட். Candidates have to pay the prescribed medical fee ₹24 only. There are no other charges to be paid to the hospital or health unit for medical examination. In rare cases, investigation like CT scan, ultrasound இந்த மாதிரி ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல ரெஃப்ராக்டிவ் ஐ சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காது. சோ அப்போ வந்து நீங்க வெளியில போய் இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு மெடிக்கல் வந்து கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிஞ்சிரும். ஃபீஸ் வந்து ₹24 நீங்க பே பண்ணா போதும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி ஷுட் ப்ரொடியூஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, நீங்க டிவிக்கு போறவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு அனுப்பியிருக்க மெயில்லையே என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. எத்தனை போட்டோ வேணும், என்னென்ன சர்டிபிகேட் வேணும், என்னென்ன ஐடி ப்ரூஃப் வேணுங்கிறத தெளிவா லிஸ்ட் போட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த ஒரிஜினல் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. அலாங் வித் 2 sets of self attested photo copies in A4 size. ஓகேவா? நீங்க கொண்டு போற டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டட், நீங்களே அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பீஸும் கொண்டு போகணும். ஓகேவா? அது கூட உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டிவியோட ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, இ கால் லெட்டர் இருக்கு இல்லையா, அதையும் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போகணும். Further, these candidates should upload the scanned copies in true color of all necessary documents, photo and signature for their DV through the portal http://oirms ir.government.in. ஓகேவா? சோ இந்த ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. டிவிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிவிக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்கேன் பண்ணி அந்த கலர்லயே உங்களோட சர்டிபிகேட் பச்சை கலர்ல கிரீன் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஒரிஜினல் கலர்ல அது தெரியற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி இந்த வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். திஸ் லிங்க் வில் பி ஆக்டிவ் as per the DV notice issued separately. Certificate produced and uploaded during the DV should be in prescribed format and either in English or Hindi. Candidates are essentially required to produce original certificates on the day of DV. Candidates absent during the DV and or medical examination will forfeit their candidature. உங்களுக்கு ஒரு டேட்ல டிவி சொல்லிருப்பாங்க, அந்த டேட்ல
நீங்க டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. திருப்பி உங்களுக்கு சான்ஸ்லாம் கிடையாது. அவங்க சொன்ன டேட்டுக்கு கரெக்டா டிவிக்கு போயிடணும், நீங்க மெடிக்கலுக்கு போயிடணும். கேண்டிடேச்சர் ஆஃப் ஆல் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல். கடைசி உங்களோட ட்ரைனிங் முடிகிற வரைக்குமே இவங்க ப்ரொவிஷனல் தான் சொல்லுவாங்க. இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். And is liable to be cancelled at any stage of recruitment or thereafter in case of any inconsistency, deficiency in the data furnished by them in their online application or any malpractice on the part of candidates coming to the notice of RRB at any stage of the recruitment process. It may be noted. அதாவது இது எப்பவுமே சொல்றதுதான். இந்த பாயிண்ட பத்திலாம் நீங்க பயப்பட வேண்டாம். எவ்ரி கேர் ஹஸ் பீன் டேக்கன். இதுவும் பாத்தீங்கன்னா எப்பவும் சொல்லக்கூடிய பாயிண்ட் தான். இது ஹால் டிக்கெட் நம்ம எக்ஸாம் எழுத போற நாள்ல இருந்து கடைசி நம்மளோட ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் இது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 40 கேண்டிடேட்ஸை வந்து கேட்டகரி நம்பர் 1 and 4க்கு டிவிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தனியா மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, மெயில்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிவிக்கு எப்ப வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணுங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும். அது போகையும் எனக்கு டிவிக்கு போறதுல என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும்னு தெரியல மேடம், இதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கேட்டகரி நம்பர் 1 and 4க்கு கட் ஆஃப் என்ன வச்சிருக்காங்கிறத பாருங்க. கேட்டகரி நம்பர் 1க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஜோனுக்கு யூஆருக்கு வந்து 84 வந்து வச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 100க்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இல்ல, டைப் டெஸ்ட் இல்ல பாத்தீங்களா, அதனால இதுல வந்து கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, நீங்க 120க்கு எழுதிருக்கீங்க, அவங்க அதை 100க்கு மாத்திருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 81.87 வச்சிருக்காங்க, எஸ்டிக்கு வந்து 78.46, ஓபிசிக்கு 84.21, இடபிள்யூஎஸ்க்கு 82.7, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 65 வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஹியரிங் எம்பேர்டு இருப்பீங்க இல்லையா, சோ அவங்களுக்கு 58.3 வந்து வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 4க்கு பாத்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 86.84 வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ டிவி போறதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாமே எழுதியிருக்கேன் மேடம், எனக்கு டிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும்னு தெரியல, சோ அங்க ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு தெரியல, என்னோட மார்க் ஷீட் இல்லைன்னா என்னோட சர்டிபிகேட்ல இந்த மாதிரி ஒரு எரர் இருக்கு, சோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும், இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க சர்டிபிகேட்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குனாலும் பயப்பட வேண்டாம், அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. சோ கவர்மெண்ட் லாயர் கிட்ட அஃபிடவிட் வந்து வாங்கிக்கலாம். சோ எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கணும் டிவி போறதுக்கு, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா சோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ தைரியமா இருங்க, நம்ம எக்ஸாம்லாம் எழுதி வந்தாச்சு, டிவிக்கு வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போறோம் ஸ்கேன் பண்ணி. அதுக்கப்புறம் அதுக்கு 2 செட் ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்களா, சோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கொண்டு போக போறோம். ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, நேம்லயோ ஃபாதர் நேம்லயோ எதுவும் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு அஃபிடவிட் வாங்க போறோம். எத்தனை போட்டோங்கிறதையும் மெயில்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அத்தனை போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு போக போறோம். மெடிக்கலுக்கும் கரெக்டா எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளோட நேம் வந்து லிஸ்ட்ல வந்துரும். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு, ஜஸ்ட் உங்க சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா இருக்கா மெடிக்கல்ல செக் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளையில இருந்து குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் 26/5/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டிவி போறதுல எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் CBT2 எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.